தமிழக அரசின் செயல்பாடுகள் கவலை அளிக்கும் வகையில் இருப்பதாக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் தமிழிசை தெரிவித்துள்ளார். உலக மீனவர் தினம் வெள்ளியன்று பாரதிய ஜனதா கட்சியினரால் சென்னை மெரினா கடற்கரை அருகே கொண்டாடப்பட்டது. இலங்கை நீதிமன்றத்தால் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட தமிழக மீனவர்கள் 5 பேர் விடுதலை மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்த தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் தமிழிசை, மீனவர் விடுதலையில் மாநில மத்திய அரசுகளின் பங்கு இருப்பதாக தெரிவித்தார். இதை அரசியலாக்க வேண்டாம் என்றும் இது மோடி தலைமையிலான மத்திய அரசின் இமாலய சாதனை என்றும் தமிழிசை கூறினார். 5 மீனவ சகோதரர்கள் வெளிவந்திருக்கிறார்கள், குடும்பத்தோடு இணைந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு மகிழ்ச்சி. மாநில அரசு அவர்களுக்கு மாதம் மாதம் உதவி செய்திருக்கிறார்கள். மாநில அரசின் பங்கும் இருக்கிறது, மத்திய அரசின் பங்கும் இருக்கிறது. அவர்கள் வெளியே வந்துவிட்டார்கள் என்று நாம் மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டுமே தவிர எங்களுக்குத்தான் அதிக உரிமை, உங்களுக்குத்தான் அதிக உரிமை என்று அரசியல் செய்வதற்கு நாம் இல்லை. ஆனாலும் தூக்கு கயிற்றின் விளிம்பில் சென்றவர்களை மீட்டு எடுத்து வருவது என்பது ஒரு சாதாரண காரியம் அல்ல. அதை மரியாதைக்குரிய மோடி அவர்களின் அரசு செய்திருக்கிறது என்பது ஒரு இமாலய சாதனை. தமிழக சாலைகள் மிக மோசமாக உள்ளதாக தெரிவித்த தமிழிசை, இதனால் கடும் வாகன நெரிசல் ஏற்படுவதாகவும் தமிழக அரசின் செயல்பாடுகள் கவலை அளிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். மத்திய அரசு இந்த அளவிற்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது மாநில அரசின் செயல்பாடுகள் மிகவும் கவலை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்று கூட நான் சாலையில் ஏறக்குறைய 2 மணி நேரம், கோடம்பாக்கத்தை தாண்டி வருவதற்கு 2 மணி நேரம் ஆகி இருக்கிறது. மிக மோசமான சாலைகள் இருக்கிறது. வாகன நெரிசல் எந்த விதத்திலும் மாநில அரசு ஒரு வழிமுறையோடு செயல்படுகிறதா என்று தெரியவில்லை. 200க்கு மேற்பட்ட போக்குவரத்து கழக பேருந்துகள் எந்தவித பணியும் இல்லாமல், செயல்பாடும் இல்லாமல் முடங்கி கிடக்கிறது. பல லட்சம் ரூபாய்க்கு வாங்கப்பட்ட அந்த பேருந்துகள் வட்டி கட்டுவதற்கே மக்களின் வரிப்பணம் செலவாகிறது என்ற ஒரு செய்தியும் வந்திருக்கிறது. இவையெல்லாம் நமக்கு கவலை அளிக்கக்கூடிய செய்திகளாக இருந்து கொண்டிருக்கிறது. உலக மீனவர் தினத்தை ஒட்டி பொதுமக்கள் அனைவருக்கும் பாரதிய ஜனதா கட்சியினரால் நண்டு சூப் மற்றும் வறுத்த மீன்கள் வழங்கப்பட்டன.